தங்கம் இப்போ ஓவர் பாட் உச்சத்தில் இருக்கு. பபுள் எப்போ வேணாலும் பபுள் பஸ்ட் ஆகலாம். இப்போ கோல்டு வாங்கணும்னா பகுதியாக வாங்கலாம். ஒரு பேனிக் செல்லிங்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இன்னும் தங்கம் இறங்கலாம். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கோல்டு, ஆயில், ஸ்டாக் மார்க்கெட். ஆயில் கீழே இருந்தது, யாரும் பார்க்கல. நல்ல லோ இருந்தது, 63 ரூபா 65 ரூபா இருந்தது ஆயில். அப்போ கோல்டும் பார்த்தீங்கன்னாக்கா 21,000 ரூபா 22,000 இந்த ரேஞ்சில் அப்படியே பவுன் இருந்தது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் நல்ல பீக்கில் இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட் இறங்கித்து, இதுலேருந்து பணம் இதுக்கு போய் தங்கம் மேலே 2 கிராம் 1,920 ரூபாய்க்கு பார்த்ததே தவிர திரும்பி 1,920 ரூபாய்க்கு வந்ததாக சரித்திரம் இல்லை. எந்த டயத்தில் உலகத்தளவில் போரோ அல்லது வேறு எந்த காரணிகளால் பாதிக்கப்பட்டாலும் தங்கம் ஒரு ஆபத் பாந்தவன். அதனால் கரன்சிக்கு ஒரு ஹெட்ஜிங் ஃபண்டு கோல்டுன்னு வச்சுருக்காங்க. இதனுடைய தேவையும் இடத்தினுடைய மதிப்போ குறையாது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவரோடு இப்போ கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக தங்கத்துடைய விலை எப்போவுமே மக்களுடைய நம்பிக்கைங்கிறது தங்கத்தில் எப்படியா இருந்தால் பொண்ணில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். தங்கத்துடைய விலை ஈரானுடைய போர் இதெல்லாம் வரும்போது பெரிய உச்சத்தில் இருந்துச்சு. பிறகு கொஞ்சம் இறங்கின மாதிரி 2-3 நாட்களுக்கு முன்பு இருந்தது. இப்போ திடீரென்று மீண்டும் விலையேற்றம் நடந்திருக்குது. இந்த தங்கத்தை பற்றிய இந்த ஏற்றம் இறக்கங்கள், மக்களுடைய சாதாரண மக்கள் இந்த தங்கத்தை குறித்து இப்போ வாங்கலாமா, இல்லை லாங் டேர்ம் எப்படி இருக்கும், இப்படி பல்வேறு விஷயங்களை சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனுடைய அன்பான வணக்கங்கள். தங்கத்துடைய விலை மிக கடுமையாக ஏற்றம், அதாவது மக்கள் இதுவரையும் பார்க்காத அளவில் பெரிய ஏற்றங்கள் இருந்தது. பிறகு சின்ன அளவில் இறங்குச்சு, மீண்டும் ஏற்றம் இருந்தது. அப்புறம் 2 நாட்கள் முன்பு 8,000 ரூபா வரையும் பவுனுக்கு இறங்குனதெல்லாம் பார்த்தோம். இப்போ திடீரென்று ஏற்றம் வந்திருக்கு. இந்த தங்கத்துடைய ஏற்ற இறக்கம் இது எதை சொல்ல வருது, இதனுடைய காரணம் என்ன? யதார்த்தமாக என்னுடைய புரிதலை சொல்கிறேன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் நம்மளுடைய சேனல்லே நான் ஒரு கருத்து சொன்னேன். எப்படி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நெறியாளர் கேட்டாங்க, தங்கம் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கே சார், இதுக்கு என்ன எண்டே கிடையாதா, எண் கார்டே கிடையாதான்லாம் கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னு கேட்டேன்னா, தங்கம் இப்போ ஓவர் பாட் உச்சத்தில் இருக்குது. பபுள் எப்போ வேணாலும் பபுள் பஸ்ட் ஆகலாம். அதுக்கான நேரம் இப்போ இருக்குது. அப்படி இறங்க அது பஸ்ட் ஆகும்போது கரெக்ஷன், தட் இஸ் சப்ளைக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நெறியாளர் கேட்டாங்க, இல்லை சார் ஜெர்மனியில் ஒரு வல்லுநர் சொன்னாங்க இப்போ இருந்து 30% ஏறுமே சார், நீங்கள் இப்படி மாற்றி சொல்கிறீங்களேன்னு கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னு கேட்டேன்னா, இது பொதுவாக பபுள்டு ஸ்டேஜில் இருக்குது. டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த RSI இந்த லெவலாம் பார்க்குறது ஓவர் பாட் ரிஜிமில் இருக்குது. அப்போது கீழே வாங்கினவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக்கு நடந்துருது. இதில் இருந்து குறைந்தது 10 to 15% இறங்கும் அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லலை, இருக்கக்கூடிய சாராம்சங்கள் அடிப்படையில் நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் இப்போ அப்போ நான் ஒரு சப்போர்ட்டுன்னு ஒரு சொன்னேன். அப்போ 5,128 அவுன்ஸ் பர் டாலர் இருந்தது என்னுடைய பேட்டிங் போது. இப்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4,168 இன்றைக்கி லோ திரும்பி இருக்குது. அப்போது இது இப்போ சப்போர்ட் ஜோனா அப்படின்னு இப்போ சொல்ல முடியாது. சரி, அன்றைக்கி ஹை ஏன் போச்சு, இன்றைக்கி ஏன் இப்படி இறங்கியிருக்கு, கோல்டு ஏன் இப்படி ஏறிக்கிட்டு இருக்குது, அன்றைக்கி ஏறினதுக்கு காரணம் என்ன, இன்றைக்கி இறங்கினதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொருத்தரனுடைய நிபுணர்கள் ஒவ்வொரு கருத்து சொல்லலாம், அவங்களுடைய புரிதல். என்னுடைய புரிதல் அன்றைக்கி அப்படி சொன்னேன். இன்றைக்கி என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, கோல்டு இஸ் நாட் என் இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு நிலையான வருமானம், பேசிவ் இன்கம் வரணும். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட்டு இப்போ வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, வாங்கினா அந்த இடத்துல கட்டடம் கட்டுறீங்க. நிலத்தினுடைய மதிப்பு ஏறிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கட்டடத்துக்கு வாடகைன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்காக அது மாதிரி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு வட்டி வருதா? இல்லை. ஒரு FD போட்டால் வட்டி வருது. பாண்ட் விலை ஏறிக்கிட்டு தானே போகுது. விலை ஏறலாம். அப்போது நீங்கள் வர்த்தக ரீதியாக பண்ணுற போது ஏறின போது நீங்கள் விற்றுருக்கணும். இப்போ இறங்கின போது சார் நான் முதலீடு 30 லட்சம் போட்டிருந்தேன், 50 லட்சம் போட்டிருந்தேன், நான் வாங்கின விலை இன்றைக்கி அவ்வளவு, அதுக்கு மேலே போச்சு சார், இன்றைக்கி முதலீடில் ஒரு 10% காணோம்,
8% காணும்ன்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் வர்த்தக அடிப்படையில் முதலீடு வியாபாரம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் மோட்டிவாக பண்ணுறீங்க. கோல்டு எப்பவுமே சார் ஒரு ஃபினான்ஷியல் ஹெட்ஜிங் தான் நம்ம வச்சுருக்கோம். ஹெட்ஜிங் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய்க்கோ 3 லட்ச ரூபாய்க்கோ கோல்டில் டைவர்சிஃபைடுன்னு சொல்லி இதையும் வாங்கணும். அப்போ முதலீடை நீங்கள் பல்வேறு நிலைகளில் பண்ணுற போது கோல்டு, பாண்டு, ஈக்விட்டி மார்க்கெட் இப்படின்னு 3 செக்டாரை எப்படி 4ஆக பிரித்து வச்சுக்கிற போது ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கிடுது, கோல்டு நல்ல ஹை போச்சு. அப்போ இதனுடைய நஷ்டத்துக்கு மேலேயே அது லாபத்தில் இருந்திருக்கு, அபரிமிதமான வளர்ச்சியெல்லாம் கொடுத்தது இல்லையா? அப்போ நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண செய்ய தவறிட்டோம். பை அட் லோ, செல் அட் ஹை தான் மார்க்கெட்னுடைய தாரக மந்திரம். டிமாண்ட், சப்ளை. அப்போ ஹை ரேட்டில் சப்ளை வந்திருக்கு. இப்போ மறுபடியும் டிமாண்டு வரத்துக்கு நம்ம டெக்னிக்கலாக பார்த்து காத்திருக்கணும். இந்த விலையில் வாங்கலாமா சார்? அடுத்த கேள்வி உங்களுக்கு வரலாம். இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை பிஸ்னஸுக்கோ பண்ணலாமா அப்படின்னு ஒரு யதார்த்தமான கேள்வி வரும். இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கணும், இப்போ அந்த லெவல் எங்கே இருக்குது, பையிங் ஜோனா இல்லை இன்னும் கொஞ்சம் இறங்கி யூடர்ன் போடுமா? இப்போ நம்ம ஒரு சாலையிலேயே போகிறோம், நினச்ச இடத்துல நம்ம திரும்ப முடியாது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் தானே யூடர்ன் போட்டு வரோம். இப்போ மார்க்கெட் இப்போ வந்து எப்போ யூடர்ன் போடுன்னு காத்திருக்கு. யதார்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி நல்ல விலை குறைஞ்சிருந்தது. நம்ம என்ன 22 கேரட் நம்ம சாதாரணமாக ஒரு வீட்டு யூஸ்க்கோங்கிறது. இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு 600 ரூபா 700 ரூபா ஏறுறது. கிராமுக்கு 300 ரூபா. ஆமாம், கிராமுக்கு. அப்போ ஒரு பவுனுக்குன்னு பாருங்க திடீர்னு 2000. அப்போது குளோபல் ஈவெண்ட்ஸ், லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் அவங்க எப்படி சப்ளை டிமாண்டு எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்படி இருக்குது, நம்ம ஊரில் ருப்பி டெப்ரிசியேஷன் எப்படி, அப்ரிசியேஷன் எப்படி இருக்குது, எல்லாமே கோல்டுங்கிறது சார் என்னுடைய புரிதல் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு ஹெட்ஜிங் திங்ஸ் ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்கோம். அப்போது நீங்கள் இஃப் யூ ஆர் இன்வெஸ்டர் சொந்த உபயோகத்துக்கு வாங்குறதுனா இது நல்ல ஒரு டைம். கமர்ஷியலாக இல்லை சார் நான் வாங்கணும், என்கிட்ட பணம் இருக்குது, வாங்குகிறோம், உபரி பணமாக இருக்குது, வாங்கணும், அதுக்காக வெளியில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது, அதை பண்ணுறது, எதை பண்ணுறது. தங்கம் நல்ல கம்மி விலையில் இருக்குது சார், அதனால் அங்கே போய் ஒரு லோனை வாங்கி போட்டு பண்ணலாம், பண்ணக்கூடாது. எந்த பிஸ்னஸுமே கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இப்போ கோல்டு வாங்கணுன்னா பகுதியாக வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பகுதியாக பண்ணுங்க. அப்போ இது பவுன்ஸ் பேக் ஆகிற வரலையும் ஏறுறது குறைவாக பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு எஸ்ஐபி பண்ணுங்க, இல்லைன்னா இடிஎஃப் சொல்கிறோம் இல்லையா? இல்லை அதான் சார், இப்போ கோல்டை பொறுத்த வரையில் இப்போது திடீரென்று இறங்குச்சு 2 நாளைக்கு முன்னாடி, இப்போ சின்ன அளவில் ஏற்றம் இருக்குது. இப்போது ஷார்ட் டேர்மாக இப்போ இது வந்து அடுத்த ஒரு சில நாட்கள்லையோ அல்லது சில மாதங்கள்லையோ இதோடைய விலைங்கிறது அடுத்தடுத்து ஏறிக்கிட்டே போகுமா, இல்லை மீண்டும் இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நல்ல ஒரு கேள்வி. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த 4200ங்கிறது ஆதரவு நிலை, ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு சொன்னேன். அது கொஞ்சம் பிரேக் ஆகி இப்போ திரும்பி இன்னைக்கு விலை கொஞ்சம் திரும்பி இருக்குது. இது நிலைக்குமா நீடிக்குமாங்கிறது காலத்தின் கட்டாயம், காலம் பதில் சொல்லணுங்கிறது வேற. டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4000 இருக்குது பார்த்தீங்களா, டாலர் பர் அவுன்ஸ் 4000, அது உடையக்கூடாது குளோபல். அது உடைஞ்சால் ஒரு பேனிக் செல்லிங்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இன்னும் தங்கம் இறங்கலாம். அப்போது இந்த டாலர் பர் அவுன்ஸு குறையிற போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எம்சிஎக்ஸ் மார்க்கெட்லேயும் இதனுடைய தாக்கம் ஏற்படுத்தும். அப்போ எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டு கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வரப்போது நம்மளுடைய ரொட்டீனாக நம்மளுடைய ஜுவல்லரி மார்க்கெட்லேயும் அதுக்கான விலைகள் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு 4000 வச்சுக்கணும். இதிலிருந்து திரும்பினாலும் திரும்பலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா சப்போஸ் இன்றைக்கி செய்திகள்லாம் நம்ம படித்தோம், ஈரான் யூஎஸ் ஒரு டீல் வந்து பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிட்டுருக்கிற மாதிரி சில மீடியா நியூஸ் தான், எதுவும் தெரியாது, ஒரு படித்த செய்தி. அப்போ இது ஒரு சாதகமான சூழ்நிலை வரப்போகுது. அப்போ கரன்சி, கோல்டு, க்ரூடு வந்து கூல் ஆஃப் ஆகலாம், எது வேணாலும் நடக்கலாம். நாம் வந்து சார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் பார்த்து தான் பண்ணணும், சொந்த உபயோகத்துக்கு பிரச்சனை இல்லை. நான் எந்த கூடத்தில் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற சாதாரண மக்களை பொறுத்தவரையும் தங்கத்தில் வாங்கிட்டு என்னைக்கா இருந்தால் தங்கம் தான். இன்னைக்கு அது 2000 ஏறினாலும் சரி, ஒரு இன்னைக்கு நம்ம வாங்கி போட்டோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதோடைய மதிப்பு கூட தானே இருக்க போகுது அப்படிங்கிற பார்வையில் தான் இருப்பாங்க. அந்த மக்களுக்கு இதுக்கு ஏதுவான காலமானு கேட்குறேன். பகுதி பகுதியாக வாங்குவோம். இப்போது நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தைக்கோ ஒரு பையனுக்கோ ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போடணும், ஃபியூச்சருக்கு தேவை. ஃபியூச்சருக்கு தேவைங்கிற போது சார் நான் ஒரு 15 பவுன் சேர்த்தணும் சார்,
இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. அட்ட ஸ்டேஜில் போயிட்டு ஹியூஜ் அமௌண்ட்டை எதுலேயுமே பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பகுதி பகுதியாக வாங்க. இப்போ நீங்கள் 13,800க்கு வாங்குங்கோ, 14,500க்கு வாங்குங்கோ. அப்போ ஆவரேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்யூனாக இருக்கும். ஒரு சொந்த தேவைக்கு ஒரு ரிலீஜியஸாக நம்ம ஒரு gift கொடுக்கறதுக்கோ அல்லது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கோ ஒரு பண்ணும்போது பொருளை வந்து நீங்கள் பகுதியாக வாங்குங்கோ. இல்லை எங்கள் குழந்தைக்கு எதிர்காலத்து வாங்கணுன்னா வாங்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒன்று சார், கோல்டு வந்து பேசிவ் இன்கம் இல்லையே தவிர எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் ஒரு பவுன் 1,100, 8 கிராம் 1,120 ரூபாய்க்கு எனக்கு 7th ஸ்டாண்டர்ட் விவரம் 1,120 ரூபாய்க்கெலாம் பார்த்ததே தவிர திரும்பி 1,120 ரூபாய்க்கு வந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் ஒன்று, இந்த விலையேற்றம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளக்சுவேஷன் ஒரு கன்சாலிடேட். கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 26,000 சில்லரை போயிட்டு திரும்பி 25,000 வந்துட்டு அதுலேயே நிலை கொண்டு இருந்தது. ஆனால் திரும்பி 20,000க்கோ 18,000க்கோ 17,000க்கோ வரல. ஏன்னா உலக அளவில் வந்து இது வந்து ஒரு ஹெட்ஜிங் ஃபண்ட். எந்த டயத்தில் உலகத்து அளவில் போரோ அல்லது வேறு எந்த காரணிகளால் பாதிக்கப்பட்டாலும் தங்கம் ஒரு ஆபத் பாந்தவன். அதனால் கரன்சிக்கு ஒரு ஹெட்ஜிங் ஃபண்டு கோல்டுன்னு வச்சுருக்காங்க. இதனால் வருமானத்துக்கு இருக்கோ இல்லையோ தங்கம் ஒரு விலை மதிப்பு இல்லாத பொருள். நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு சாமானியமாக நம்மள மாதிரி ஒரு நடுத்தர குடும்பம் வாங்குறதுனா தாராளமாக எப்போ வேணாலும் வாங்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கலாம். அப்படியே இறங்கினாலும் ஒன்று எவ்வளோ இறங்கட்டும்னு நினைக்கிறீங்க? ஒரு பவுனுக்கு ஒரு 1000 ரூபா தானே இறங்கும். இந்த ஃப்ளக்சுவேஷன் இஸ் மார்க்கெட் ட்ரெண்டுனால இந்த MCX டாலர் இந்த ப்ரைஸ்னால இறங்கி ஏறின்னு இருக்கு. ஆக்சுவலாக யூசேஜஸ் குறையில. உலக அளவில் தங்கம் அதிகமாக உபயோகிக்கிறது இந்தியாவில் தான் அதிக இருப்பு. அதுலேயும் தமிழ்நாடு, இந்த சவுத் ஸ்டேட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கு. கேரளா, தமிழ்நாடு. அதனால தங்கத்தினுடைய தேவையோ இடத்தினுடைய மதிப்போ குறையாது. சரி சார், இப்போ லாங் டேர்மாக நான் கேட்குறேன். இப்போ ஷார்ட் டேர்மாக பேசணும். இப்போ லாங் டேர்மாக இன்னொரு 10 ஆண்டுகள்லையோ அந்த மாதிரி காலகட்டத்தில் தங்கத்துடைய அந்த நிலைங்கிறது இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன மாதிரி முக்கியத்துவத்தில் இருக்கும்? தங்கத்தை விட வேறு ஏதாவது பீட் பண்ணி வேறு ஏதாவது இருக்குமா? நான் ஒரு செய்தி கடந்த பதிவில் கூட நேர்காணலில் ஒரு நெறியாளர் காட்டுறது சொன்னேன். ஒரு ஜெர்மனுடைய ஆய்வாளர் இந்த உலக தங்க கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதனுடைய மதிப்பு அதை பற்றி அவர் ஒரு கட்டுரை படித்தது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ இருக்கக்கூடிய விலையில் ஒரு கரெக்ஷன் வந்து திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகும். பவுன்ஸ் பேக் ஆகி அது 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை, அதிகபட்சம் 5 இயர்ஸ்க்குள்ளே இந்த உச்ச விலை இருந்து பார்த்தீங்களா அதை விட தாண்டி ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். ஏன்னா இது தொலைநோக்கு பார்வை. நாளைக்கே ஆகிடும்னு சொல்ல முடியாது. பல்வேறு காரணிகள் இருக்குது. நம்ம GDP இருக்குது, குளோபல் ஈவெண்ட்ஸ் இருக்குது. இப்படிலாம் இருக்கிற போது இன்றைக்கி சூழ்நிலை நாளைக்கு சூழ்நிலைகள் மாறித்தனாக்கா எல்லாமே கூலாக இயல்பு நிலைக்கு வந்துடலாம். ருப்பி 100 போகும்னு சொல்லவங்களாகவும் சில செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்து என்ன கேட்டேன்னாக்கா, ருப்பி 92க்கு கீழே வந்தால் வாய்ப்புகள் ஓரளவுக்கு எல்லாமே சரியாயிடுங்கிறது என்னுடைய இப்போதைக்கு ஒரு புரிதல். அப்படி வந்துச்சுன்னா அந்த தங்கத்துடைய விலையில் மாற்றங்கள் எல்லாமே ஒரு ஆவரேஜாக கன்சால்டேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, பெருசாக ஏறவும் ஏறாது, பெருசாக இறங்கவும் இறங்காது. ஒன்றும் இல்லை, 24 அக்டோபரில் பார்த்தீங்கன்னாக்கா 24 அக்டோபரில் கோல்டு வந்து ரொம்ப கீழே இருந்தது. இப்போ இப்படி பாருங்க, கோல்டு, ஆயில், ஸ்டாக் மார்க்கெட், இது மூணையும் வச்சு நான் சிம்பிளாக சொல்கிறேன். அப்போது ஆயில் கீழே இருந்தது, யாரும் பார்க்கல, நல்ல லோ இருந்தது, 63 ரூபா 65 ரூபா இருந்தது ஆயில். அப்போ கோல்டும் பார்த்தீங்கன்னாக்கா 21,000 ரூபா 22,000 இந்த ரேஞ்சில் அப்படியே வந்து பவுன் இருந்தது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் நல்ல பீக்கில் இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட் இறங்கித்து, இதுலேருந்து பணம் இதுக்கு போய் தங்கம் மேலே ஏறி. ஓகே 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 ரெண்டு பாருங்கள் ஆப்போசிட். இதுலேருந்து அதுலேருந்து இது அதுக்கு தான் சொல்கிறது டைவர்சிஃபைடு அப்படின்னு சொல்கிறது. பெரிய பெரிய பிக் இன்வெஸ்டர்ஸு, பிக் ஃபண்ட்ஸு எல்லாம் அவங்க அழகாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் ஆயிலில் நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ ஆயில் பாருங்கள், இப்போ இன்றைக்கி ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ ஆயில் நல்ல இந்த இஷ்யூனால ஆயில் ஏறி இருக்குன்னு நம்ம எப்பவுமே சார் ஒரு பொருள் வந்து குறைவாக இருந்தால் வாங்க மாட்டோம், சீப்பாக நினைக்கிறோம். ஒரு பொருள் மேலே ஏறித்துனா இது வேல்யூ நினச்சி போய் வாங்குவோம். அங்கே விஷயம் தெரிஞ்சவங்க அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியில் போயிடுவாங்க. ஒரு பொருள் தேவையில்லாதவங்க விற்றா தான் தேவையானவங்க வாங்க முடியும். அப்போ இந்த சைக்கிளிக்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ ஆயில் கூல் ஆஃப் ஆகிடும். ஒன்றா ஸ்டாக் மார்க்கெட் ஏறும், இல்லைன்னா கோல்டு ஏறும், இல்லைன்னா பாண்ட் ஏறும். அப்போ அவர் இறங்கிடுவார். நாம் எப்போவுமே ஹை விலையில் போய் வாங்குகிறோம். ஒரு ஸ்டாக்கே இருக்குது சார், ஒரு ஸ்டாக்கு 1,800 ரூபா இருக்குது. இப்போது அது 3,000 ரூபா இருந்தது. 3,000 ரூபா இருந்தபோது போய் வாங்குவோம். ஏன்னா அது 5,000 போகும்னு நினச்சிட்டு நாம் நினைப்போம். பட் உலக காரணிகள், உள்ளூர் காரணிகள், அந்த டெக்னிக்கல், அந்த இன்வெஸ்டர்ஸுடைய பயாஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம சாமானியனுக்கு தெரியாது. அப்போ நம்ம போய் ஹை விலையில் வாங்கிடுறோம். அதுக்கு தான் விஷயம் தெரிஞ்ச அந்தந்த
நிறுவன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு மியூச்சுவல் பண்ணால் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பாண்டுனா அதுக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, ஆத்தரைஸ்டு கம்பெனியாக பார்த்து அட்வைசரி கமிட்டிகள், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் அனலிஸ்ட் கேட்டால் அவங்க உங்களுக்கு கிளியராக நிறைவாக நான் கேட்க வருது, ஒரு சாமானியராக இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போது ஒரு கல்யாணமோ அல்லது ஏதோ ஒரு மகளுக்குடைய கல்யாணத்துக்காக சிறு வயசுலேயே சிறு செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்க இந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாமா இல்லை பொறுத்திருந்து வாங்கலாமா? இப்போ அதை பற்றி உங்களுடைய பார்வையோடு முடிக்கலாம். தங்கம் வாங்கலாம் சார். தங்கம் வாங்குறதுக்கான இடத்துல தான் இருக்குது. தங்கம் என்றைக்குமே வாங்கலாம். பட் பகுதியாக வாங்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குறைஞ்சிருக்கு வாய்ப்பு. 17,000 14,000 உடஞ்சி 13,800 வந்திருக்கிறதே நமக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு மேலே குறையணும்னு எதிர்பார்த்து ஏற்ற விட வேண்டாம், ஏற விட வேண்டாம். குறைஞ்சாலும் பெருசாக என்ன சார் குறைஞ்சதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதுலேருந்தே நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. 1 பவுன் வாங்குங்க. 10 பவுன் வாங்கணுன்னா இப்போ 1 பவுன் வாங்குவோம், இன்னும் கொஞ்சம் ஏறினா 1 பவுன் வாங்குவோம், கொஞ்சம் இறங்கினா 1 பவுன். அப்போ ஆவரேஜ் காஸ்ட்டுங்கிற போது உங்களுக்கு சொந்த உபயோகத்துக்கு ஒரு ஜென்யூனாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. தங்கம் குறித்து பல்வேறு குழப்பங்கள், அதாவது மக்கள்கிட்ட தங்கம் குறித்து ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அது எந்த நேரத்தில் வாங்குங்கிற குழப்ப நிலைகள் இருக்கும். அது குறித்து வல்லுநர்களுடைய பார்வைகள் ஒவ்வொன்றா இருக்கும்போது என்னப்பா வாங்கலாமா போகலாமா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்திலேருந்தும் இந்த தங்கம் குறித்து உங்களுடைய அனுபவத்திலேருந்து இது இப்போ இதை நோக்கி தான் போகும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுருக்கீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி. சந்தையில் ஏற்ற இறக்கம் என்பது இயல்பு. இது சந்தை. நாம் பையட்லோ செல்லட்டுகை வர்த்தகராக இருந்தால், சொந்த உபயோகமாக இருந்தால் பகுதியாக வாங்குவது ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். நேயர்களுக்கு நன்றி. முதலீடாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும், முறையாக டெக்னிக்கல் பார்த்து செய்கிறது ஆரோக்கியம். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.